ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு விஷயத்த அக்கா கிட்ட சொன்னேன். இது மாதிரி என்னக்கா இந்த மாதிரிலாம் மாமா இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். சில விஷயங்கள் அடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதையுமே நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீங்களா பேசுகிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்த விஷயங்களில் நடந்துக்கிறதுல என்னென்ன நடக்குதோ அதை நம்மளுக்கு பார்த்தனாலே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே, சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்ச விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். அதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால எதையுமே நான் இது பண்ண போகிறது கிடையாது அப்படின்னுட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன். உடனே எங்கள் அக்கா என்ன ஆச்சுன்னே அதுக்கு தெரியல. ஏன்னா அது பேசுகிறத வச்சே என்ன விஷயங்கிறது அதுக்கு புரியாததுனால மறுநாளே வீட்டுக்கு வந்துச்சு. எங்கள் வீடும் அவங்க வீடும் ஒரு 20 நிமிஷம் ட்ராவலு. சரி வந்தோடனே நான் அக்காவோட பேசவே இல்லை. ஆனால் எனக்கு அக்காவோட முகத்தை பார்த்தோன்னே ஏதோ அதுக்கு எதுவுமே தெரியல, அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியல. அதனால தான் அது இது பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால் அக்காட்ட சொன்னேன் இது மாதிரி, ஏன்க்கா என்ன விஷயம், எதனால் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்க, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஏன்னா எங்கள் மாமியார் இருந்தனால இந்த விஷயத்த போய் பேச முடியாதுங்கிறதுனால, வாக்கா டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் சரி என்ன ஏதுன்ட்டு அப்புறம் ரூம்க்கு அழைச்சிட்டு போய் தான் என்கிட்ட கேட்டுச்சு. ஏன் லீலா அப்படி பேசுகிற, என்னாச்சு திடீர்னு என் மேலே என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னே, இல்லை இல்லை கோவம்லாம் ஒன்றும் கிடையாது, எதாக இருந்தாலும் உனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. அந்த விஷயத்த நீ எடுத்துக்கிட்டு போகிற விதங்கள் தான் நம்மளுக்கு இதாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது, புரியாத வரைக்கும் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியறதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு புரியணும், அதுதான் நம்மளுக்கு இது பண்ண வேண்டியதா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீ என்ன விஷயம் சொன்னங்கிறத என்னால் இது பண்ணிக்கவே முடியலை. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயத்த எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஏன் இந்த மாதிரியெல்லாம் நீ ஒரு விஷயத்த இது பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னொன்னே, இல்லை இல்லை எனக்கு சில விஷயங்கள் புரியணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இது பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீ எப்போதும் நீ இது பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காத, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா நல்ல விஷயங்களையே நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கலாம். அதை தாண்டி நீ இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதை தாண்டி நம்மளுக்கு வேறு விஷயங்கள் நம்மளுக்கு இது பண்ணிக்கிறது போகிறதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நான் இதுக்கப்புறம் எதையும் இது பண்ணுறதுக்கான சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி ஓகே நீங்கள் அதுக்காக மாமா சொன்ன விஷயத்தையெல்லாம் நீ வீட்டில் போய் எதுவும் கேட்டுட்டு இருக்காதக்கா அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிற, என்ன விஷயம், அவர் என்ன தான் சொன்னார் அப்படின்னோடனே, அவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு, இது மாதிரி உங்கள் அக்கா தான் அம்மாவும் உங்கள் அக்காவும் உங்கள் அம்மாவும் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, எதாக இருந்தாலும் எங்கள் அம்மாவோட சேராமல் பண்ணாமல் செய்யாமல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் என்னால் எந்த ஒரு விஷயமும் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் புரியுது, இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சில சமயங்களில் நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதுங்கிறது தெரியாமல் தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். எதுக்குமே இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு போனோம்னா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலை நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதனால அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அம்மாவை பற்றி அக்காவை பற்றி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அதெல்லாம் நீ ஒரு விஷயமா நினச்சிட்டு செய்ய வேண்டியதில்லை. பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு முயற்சி பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது நம்மளால் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்க்கா அப்படின்னோடனே,
சரி விடு விடு அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் நம்ம போய் பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம். எதையா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பில் எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி ஓகேக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட வந்து அப்படியே ஃபோனை வச்சுட்டேன்.